ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता यीशु मसीह के नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? एक ஒரு புதிய நாள், आज एक नया दिन है. ஒரு புதிய கிருபை एक नए अनुग्रह உங்களுக்குள்ளாக கடந்து வருவதாக आपके अंदर आए. வேதம் படிச்சதின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதிலே आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हमें बड़ी आनंद होती है. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? நாம் இந்த வார்த்தையை கடந்து செல்லலாமா? हम आज के वचन की ओर जाएंगे, पढ़ेंगे. உபாகமம் व्यवस्था विवरण 23ஆம் அதிகாரம் 23वां अध्याय சொல்லப்பட்டிருக்குது. उसके 14वें वचन में कहा गया है, உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு वो तेरे मध्य में कोई अशुद्ध वस्तु को देखकर உன்னை விட்டு போகாதபடிக்கு वो तुझसे फिर न जाए, உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. तेरी छावनी पवित्र रहे. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है, மகனே மகளே, हे बेटा बेटी, உன்னிடத்தில் அசுத்தமான காரியங்களை கண்டு அவர் உன்னை விட்டு விலகாதபடிக்கு तेरे पास के अशुद्ध कार्य को देखकर तुझसे दूर न हो, உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. तेरी छावनी पवित्र रहे. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார்? परमेश्वर कैसा है? அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராய் वो இருக்கிறார். पाप को न देखे हुए इतने अच्छे आंखों वाला है. அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். वो पवित्र परमेश्वर है. பாவத்தை வெறுக்கிறவர், पाप को नफरत करने ஆனா वाला, பாவிகளை நேசிக்கிறவர். पर पापियों से प्रेम करता है. ஆண்டவரிடத்துல उस परमेश्वर के पास சோத்ரம் நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். हमें पवित्रता से रहना है. நம்முடைய 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 பாளையம், நம்முடைய வீடு, நம்முடைய சபை எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்தமாக இருக்க வேண்டும். हमारी छावनी, हमारी कलिसिया, हमारे घर शुद्धता से रहना है. சில வீடுகளுக்கு உள்ளா போகும் பொழுது கதவை அவங்க திறந்த உடனே துணியெல்லாம் மேல தட்டும். कुछ घर पर जाएंगे तो घर द्वार खोलते ही उनके घर के कपड़े सर पर लगते हैं, ஏன்னா அந்த துணி துவைக்காத துணியை வாசல் நேர போட்டிருப்பாங்க. क्योंकि जो कपड़े नहीं धोए हैं उसे द्वार पर रखे रहते சில हैं. வீட்டுக்கு போனா அங்கங்க சுத்தி பார்த்தா நிறைய அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கும். कुछ घर पर जाएंगे तो यहाँ वहाँ देखेंगे तो बहुत सारे गंदगी रहती है. சில வீட்டுக்குள்ள போனா பாத்திரங்கள்லாம் அங்கங்கே கிடக்கும். कुछ घर पर देखेंगे तो बर्तन सब यहाँ वहाँ पड़ा रहता है. அசுத்தமான காரியங்கள், अशुद्ध के कार्य, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், परमेश्वर की जो अप्रिय ஒரு कार्य, சுத்தமில்லாத நிலைமைகள் एक अशुद्धता की स्थिति நம்முடைய வீடுகளிலே இருக்க கூடாது. अपने घर पर नहीं रहना है. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता ஆறு है, உன்னிடத்துல वो तेरे पास அசுத்தமான காரியங்களை கண்டு உன்னை விட்டு விலகாதபடிக்கு वो अशुद्ध कार्य को देखकर तुझसे दूर न होते हुए சுத்தமா இருக்க கடவுது. तेरी छावनी पवित्र रहे. உங்க வீட்டை சுத்தமா வையுங்கள், अपने घर को शुद्धता से சபையை रखिए, சுத்தமா வைக்க வேண்டும். कलिसिया को शुद्धता से रखिए. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता நான் है, அதுல வாசம் பண்ணுவேன், मैं वहाँ पर वास करूंगा, நான் அதுல வாசம் பண்ணிட்டு मैं वहाँ சொல்லுகிறார். पर वास करूंगा. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के உங்களை लोगों, காத்துக் கொள்ளுங்க. आपको सुरक्षित रखिए. கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको निश्चय நாம் आशीष करे. செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद உம்முடைய करते हैं. கிருபைக்காக நன்றி. आपके अनुग्रह के लिए धन्यवाद. நீர் பாவத்தை பார்க்காத ஒரு சுத்த கண்ணர். आपको न पाप को न देखते शुद्ध आंखें वाले हैं. ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். आप हमें पवित्र எங்க कीजिए. பாளையம் எல்லாம் சுத்தமா இருக்கட்டும். मेरी छावनी को शुद्ध எங்க कीजिए. வீடுகள் சுத்தமா இருக்கட்டும். हमारे घर शुद्ध रहे. எங்க சபை சுத்தமா இருக்கட்டும். हमारी कलिसिया शुद्ध எங்க रहे. வாழ்க்கை சுத்தமா இருக்கட்டும். हमारे जो जीवन शुद्ध எங்களை रहे. விட்டு விலகாதபடிக்கு हमसे दूर न होते எங்களோடு हुए இருக்கும்படியாக செபிக்கிறோம். हमारे साथ रहने के लिए प्रार्थना கர்த்தரை करते தாழ்த்தி हैं. செபிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमेन.